அக்கா கனிமொழி அக்கா போனாங்க. ஆனா ஊருக்குள்ள விடல. உடனே கனிமொழி அக்கா மேல ஒரு மீடியா அவங்கள உள்ள விடலன்னு பெருசா சொன்னாங்க. நான் கேட்கிறேன், எங்கு முதலமைச்சர் ஏன் அந்த இடத்துக்கு போல? ஏன் தூத்துக்குடிக்கு அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போல? இதனால்தான் நான் கோவப்பட்டு முட்டாள் முதலமைச்சர் சொன்னேன். அவர் மேல அவதூறு பரப்புறதுக்காக இல்ல, அவரை குற்றம் சொல்ல வேண்டதுக்காக கிடையாது. ஒரு வழி, என்னுடைய வீட்டில் என் தங்கைக்கு இந்த உணர்வு ஏற்பட்டால் ஒரு அண்ணனாக என்ன கோபமோ அந்த கோபம் எனக்கு உண்மையிலே ஏற்பட்டது. அன்னைக்கு என்னுடைய பேச்சு கோபத்தில் வந்த வெளிப்பாடு, என்னுடைய உணர்விலிருந்து ஏற்பட்ட வெளிப்பாடு. அதனாலதான் அடுத்த நாளே 9 மணிக்கு நான் கிளம்பி தூத்துக்குடிக்கு போனேன். அதை கேட்கும் பொழுது இது அரசியல் அல்ல, நாம் எங்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம், என்ன அரசியலை உருவாக்கிட்டு இருக்கோம். அக்கா கனிமொழியை திட்டுவாங்க, ஏன் ஒரு பெண்ணு தான் அந்த இடத்துக்கு போகணுமா? என்னோட சொந்த தங்கை இருந்தா ஒரு ஆண் போக கூடாதா? எங்கே போனார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்? அதுக்கு மேல என்ன வேலை இருக்கு உங்களுக்கு? எங்கே போனார் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள்? இதுக்கு மேல என்ன வேலை இருக்கு உங்களுக்கு? ஒரு பெண் மானகப்படுத்தப்பட்டு, ஒரு பெண் ஒட்டு துணி இல்லாம தூக்கி எரிஞ்சு, ஒரு ஊரே அன்னைக்கு 2.5 மணி நேரம் தேடி, ஒரு காவல்துறை கூட 18 மணி நேரம் அந்த ஊருக்குள்ளே போவாம, ஒரு கலெக்டர் போவாம, ஒரு எம்எல்ஏ போவாம, ஒரு கவுன்சிலர் போவாம, திமுக அமைச்சர்கள் போவாம, முதலமைச்சரும் போல, துணை முதலமைச்சர் உதயநிதியும் போல. ஆனால் அன்னைக்கு நான் பேசிய ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு இந்த ஒரு வாரம் ஆதவர்ஜினாவை திட்டக்கூடிய இந்த திமுகவும் திமுகவுடைய ஊடகங்களும் மிகப்பெரிய அவமானப்படுத்தக்கூடியவர்கள். ஆதவர்ஜினா இதுக்கு வெட்கப்பட வேண்டியதில்லை. நான் எதற்கும் தைரியமானவன், எதற்கும் பயப்படாதவன். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வாரி இந்த வீடு இருந்த போதிலும் அச்சமில்லை, அச்சம் என்பது 12 வயசுல படிச்சவன் பாரதியார் கவிதைய. உங்களுடைய தவறுகளை நாங்கள் உறுதியாக உண்மையாக எடுத்துரைத்துக் கொண்டே இருப்போம். இதுக்கு டிவிக்கு தவிர வேற எந்த கட்சியும் போல. எங்க போனது? திமுக கூட்டத்தில் இருக்க 22 கட்சி யாரு பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வீட்டுக்கு போனாங்க? அந்த அம்மா கிட்ட பேச போனாங்களா? அந்த அம்மாவோட கோரிக்கை என்ன தெரியுமா? கடைசி நிமிஷத்துல இதை யாரு செய்தார்களோ அவர்களை இந்த சமூகத்தின் முன்பு நிறுத்துங்கள், அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கள். ஏனென்றால் என்னுடைய பெண் குழந்தை போல இன்னொரு பெண் குழந்தைக்கு தமிழ்நாட்டில் இந்த நிலைமை ஏற்படுத்தக்கூடாது சொன்னவன் என்னுடைய அம்மா. தூத்துக்குடியில் இருக்க பாதிக்கப்பட்ட அம்மா தன் குழந்தையை இறந்தாலும் அவர்கள் கவலைப்பட்டது இன்னொரு பெண் குழந்தைக்கு இந்த பிரச்சனை நடக்கக்கூடாதுன்னு பேசினாங்க என்கிட்ட. ஆனால் இதை மூடி மறைக்கணும். நிர்பயா சகோதரர் பாதிக்கப்பட்டது போல இந்த பிரச்சனையை தமிழக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தக்கூடாது. தலைவர் ரஜினி சார் அவர்களே, உங்கள் மீது எங்களுக்கு எந்த வெறுப்பும் கிடையாது, உங்கள் மீது எங்களுக்கு அன்பு மட்டும்தான் இருக்கிறது. இதை நான் உறுதியாக பதிவுகிறேன். நான் ஒரு சாமானியன், அதிகாரம் என்கிட்ட இல்ல, பணபலம் இல்ல. நான் இன்றைக்கும் ஒரு சாமானியன், ஒரு சாதாரண விவசாய வீட்டில் பிறந்த உணர்வு தான் இன்னைக்கும் இருக்கு. எல்லா தொழிலையும் தூக்கி போட்டு வந்துட்டேன். எனக்கு வேற எதுவும் இல்ல, எந்த நாதியும் இல்ல. ஏன்? என்னுடைய குடும்பமே என்னுடைய அரசியலுடைய முடிவுகளுக்கு எதிராக இருக்கிறது. எல்லோரையும் தூக்கி போட்டிருக்கோம். ஏன்? நான் உண்மையாக மக்களிடம் இருக்க வேண்டும் என்ற உணர்வு எனக்கு இருக்கிறது, என்னுடைய தலைவருக்கு இருக்கிறது. அவதூறுகளை பத்தி கவலைப்படல. 5 வயசுல என்ன அனாதன்னு சொன்னாங்க, 12 வயசுல என்ன குறிக்கோள் இருக்கும் போது நீ ஏழைன்னு சொன்னாங்க, 16 வயசுல பொலிட்டிகல்ஸ் படிக்கும் போது உனக்கு எதுக்கு இந்த வீண் வேலை பொலிட்டிகல் சயின்ஸ் படிக்கணும்னு சொன்னாங்க. திமுக நான் வேலை செய்யும் போது உன்னாலெல்லாம் ஜெயிக்க வைக்க முடியுமான்னு என்ன பார்த்து கேட்டாங்க. டிவிக்கு வரும்பொழுது நீ என்ன சாதிப்பன்னு கேட்டாங்க. என் தலைவர் இருக்கிறார், உண்மை இருக்கிறது, என் கட்சியுடைய தொண்டர்களும் மக்களும் இருக்கிறார்கள். நாங்கள் உறுதியாக சாதிப்போம்.